வணக்கம். என் பேர் மாறன். நான் அப்பநாயக்கம்பட்டியில் குடியிருக்கிற அம்பேத்கர் நகரில். இப்போ அப்பநாயக்கம்பட்டியில் அன்னமார் கோயில் கட்டியது ஊருக்குள்ளே வசூல் பண்ணி 2017 நிறுத்திட்டாங்க. கட்டி அரைவாசியோட நிறுத்தி பிளாக் மாரியம்மன் கோயிலில் நோம்பி சாட்டி அதில் உண்டி பணம் எடுத்து கோயில் வேலை செஞ்சதுங்க. அதில் ஒரு 41,000 இருந்தது. அதை வச்சு கோயில் கட்டுச்சுங்க. அது கட்டி முடித்து பத்துலிங்க பணம். அப்புறம் உடனே தலைவர் அம்மா கிட்ட 2 பேர்த்துக்கிட்ட போனோம். போய் பேசும்போது அவங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன விஷயம் வந்ததுன்னு கேட்டேன். இந்த மாதிரி இருக்குதுங்க, அது கட்டணுமுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முடியாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம்னு சொன்னவங்க. சரி, அவர் உடனே ஃபோன் பண்ணி என்ன வேணும் உங்களுக்குன்னாங்க. முன்னாடி டாப் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பொன்ராஜ் கவுண்டர் ஒர்க் ஷாப் பொன்ராஜ் கவுண்டர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி காலையில் அன்னமார் கோயிலில் போய் நீங்கள் டாப் போட்டு கொடுத்துருங்க, அளந்து மெஷர்மெண்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாருங்க. அவர் அதே மாதிரி மறுத்த நாள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரே வாரத்துக்குள்ளே தலைவரமாக டாப் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சிரமத்தில் இந்த கோயில் வேலை செஞ்சனுங்க. ஊருக்குள்ளே அப்படித்தானுங்க. ஒவ்வொரு கவுண்டர்மார்கிட்ட நாய்க்குமார்கிட்ட டாப் போடுறதுக்கு சிமிட்டி மூட்டை எல்லாமே ஒவ்வொருத்தர்கிட்ட 5 மூட்டை 10 மூட்டை 6 மூட்டை 7 மூட்டை இப்படி வாங்கி தான் அந்த கோயில் வேலை செஞ்சதுங்க. ரொம்ப இப்போ 2017 கரண்ட்டே இல்லைங்க. அதில் கரண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமம். தலைவரம்மா கிட்ட போய் சொன்னதுக்கு கரண்ட்டு மேலிடத்துல பேசி அவங்க கரண்ட்டை வாங்கி கொடுத்தாங்க. தண்ணி சௌகரியம் பண்ணி கொடுத்தாங்க. கோயிலுக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி. தலைவரம்மா கரண்ட் போட்டு கொடுத்தீங்க, தண்ணிக்கு சௌகரியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு உடனே அவங்க ரோட்லேருந்து கனெக்ஷன் கொடுத்து கோயில் பக்கத்தில் வந்து கார் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சிரமங்க தண்ணி இல்லாமல். தச்சோட கோயில் கட்டுறதுக்கு தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறானுங்க. அவங்க உதவினால தான் இந்த தண்ணி கோயில்கிட்ட பைப் போட்டு கொடுத்தாங்க. அதுலேருந்து தண்ணி வந்து கொடுத்து கோயில் கட்டுச்சுங்க. கோயிலில் மண் கொட்டி கொடுத்தாங்க. நைட்டும் பகலில் டிராக்டர் போட்டு பூரா ஏகமாக ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்குங்க, பூரா மண் போட்டு கொடுத்தாங்க. மண் ஓடறதுக்கு முன்னே இங்கே பூரா ஒரு குழிங்க தண்ணி நிற்குமுங்க ஏகமாக. பெரிய குழி. நைட்டு 2 வண்டி செமந்து ஜேசிபி மிஷின் மண் எடுத்து போட்டு ஃபுல்லாக நைட் 8 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 8 மணி ஆகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக மண் போட்டதுங்க. கும்பாபிஷேகம் வந்து நல்ல சிறப்பாக நடந்ததுங்க. நான் தலைவரமாக இருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஊர் பொதுமக்களும் சேர்ந்து செஞ்சு கொடுத்தாங்க. தேதி குறிக்கிறதுக்காக இங்கேருந்து தலைவரம்மா கிட்ட போனோமுங்க. அவருங்க உடனே அவங்க தெரிஞ்ச ஐயரை கூப்பிட்டு வந்து வரவழைச்சி அவங்ககிட்ட பேசி முடித்து அவங்க எல்லாம் சாப்பாடு செலவுக்கெல்லாம் அந்த தலைவரம்மா தான் ஏற்றுட்டாங்க. கோயில் பின்னாடி இடத்துல தோப்பில் சாப்பாடு சௌகரியமெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பாடு அது சொல்ல முடியாதுங்க. அது இத்தனை பயங்கரமான கூட்டமுங்க, எத்தனை கணக்கு இல்லைங்க அது. ஆனால் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு போட்டு போனாங்க. எந்த கோயிலில் அந்த மாதிரி விசேஷ தலைவாழை எடுத்து போட்டதை நான் பார்க்கலைங்க. இந்த அன்னமார் கோயில் அப்பநாயக்கம்பட்டி அன்னமார் கோயில் அப்படி செஞ்சுருக்குறாங்க.
தலைவேலைகளை போட்டு உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டு போட்டு போனாங்க. அவங்க ஊர் பொது ஜனங்க வெளியூருக்கு உரம்புரை கூட வந்து சொன்னாங்க, ஒரே கோயில் இந்த மாதிரி செய்யல, சில நாள் சிறப்பாக செஞ்சுட்டீங்க அப்படின்னு பாராட்டி போனாங்க. தலைவர் அம்மாளுக்கு ரொம்ப நன்றி. நாய்க்குமார் கமலமாருக்கு பொதுமக்களுக்கு அனைவருக்கும் நன்றி. வராஹ ரூபம் தெய்வவரீஷ்டம், வராஹ ரூபம் தெய்வவரீஷ்டம், வரஸ்மித வதனம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஜெயராமனுங்க. அதை அப்பனாயம்பட்டி அம்பேத்கர் நகரிலேருந்து பேசுகிறேன். வெடிய யாக செலவு பூஜை நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்ல சக்தியாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பூஜை இதை அமோகமாக பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டாவது பஞ்சாயத்து தலைவர், அப்புறமா ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அத்தனை பேரும் வந்திருந்து வெடிய ஒரு கோலாகாலமாக லைட் செட்டிங் போட்டு எல்லாம் வான வேடிக்கை எல்லாம் விட்டு எல்லாம் பிரமாதமாக இருந்தது. शिवसम्भूत भुवि संजात நம்பீதவகிம்பு கொடுவவனீத. நன்கொடை இதுங்கிறது அமோகமாக கொடுத்தாங்க. கவுண்டமார் கொடுத்தாங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு அவங்க, நாய்க்கருக்கு அவங்க கொடுத்தாங்க. எல்லாமே ஊர் மக்கள் பொதுமக்கள் அவங்க மீமறியாக வச்சு எல்லாமே காணிக்காக வச்சாங்க. ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ. அப்புறமா அன்னதானம் ஒரு அமோகமாக பிரமாதமாக நடந்து எந்த ஊரில் கூட அந்த மாதிரி நடக்கலை. அதை கோயில் பின்னாடி ஷெட்டு நாங்கள் போட்டு எல்லாம் உட்கார வச்சுக்கு அந்த ஒரு கல்யாணம் காட்சி அப்படிங்கிறத விட அதை விட அமோகமாக ஒரு கோயிலுக்கு எவ்வளோ கும்பாசால் இலை போட்டு ஒரு கேட்ரிங்கு வச்சு அவங்க எல்லாமே ஜம்முன்னு பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் வடை பாயாசமாக பொரியல் எல்லாம் சகலமாக இலை போட்டு உட்காந்து சாப்பிட்டு எல்லாமே பிரமாதமாக போனாங்க. இந்த ஊர் மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாமே எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாம் விழா பஞ்சாயத்து தலைவர் எல்லோரும் முன்னாடி நின்று அவர் நல்லா அருமையை பண்ணி கொடுத்தாங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு, அப்புறம் ஊர் பெரியவங்களுக்கு அம்பேத்கர் நகர் சார்பில் நன்றி.
வணக்கம், என் பேர் வேலுமணி. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஃபோனில் தனித்தனியாக பசங்க எல்லாருக்கும் கேம் விளையாண்டுட்டு ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ண முடியாமல் ஃபோன்லேயே இருந்தாங்க. நம்ம தலைவர் வந்து கேரம் போர்டு கொடுத்ததுனால ரொம்ப உதவியாக இருக்குது. நல்லா பசங்க என்டர்டைன்மெண்ட்டாக விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வராங்க, இல்லை காலேஜ் போயிட்டு வராங்களா, ஸ்கூல் போயிட்டு வராங்களா, எல்லோரும் ஒன்றா ஜாலியாக உட்காந்து விளையாடுறாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2-3 பேர் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் விளையாட பாட்டு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க, விளையாண்டுட்டு விளையாண்டு பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாண்டு பழகுறதுனால வெயிட் பண்ணி விளையாண்டு இருந்தது. சில பேர் விளையாடாமல் கூட திரும்ப போயிடுறாங்க. அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் மூலிமா இன்னொரு கேரம் போர்டு எங்களுக்கு கிடச்சிது. அது மூலிமா பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு கேரம் போர்டு கிடச்சதுனால இப்போ ஒரே நேரத்தில் நாங்கள் 8 பேர் உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்குது. இப்போ ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரியவங்க ஒரு சைடு விளையாடுறாங்க ஒரு கேரம் போர்டில், நாங்களும் ஒரு சைடு விளையாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் விழா, இந்த விநாயகர் சதுர்த்தி விழா, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் தலைவர்கிட்ட உதவி கேட்டுக்கோங்க, அவர் இல்லைங்காமல் பண்ணி தருவார். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த உதவி கேட்டு போனாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க, நான் உங்களுக்காக பண்ணித்தரேன்னு சொல்லுவார். அப்பனாக்கிம்பட்டி அம்பேத்கர் நகர இளைஞர் சார்பாக தலைவர் அவர்களுக்கு நன்றி. இதெல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் எங்களோட இளைஞர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம், நான் தான் அஜித்குமார் பேசுகிறேன். அம்பேத்கர் நகர்லேருந்து பேசுகிறேன். சிங்கானூருக்கு தான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன். காலையில் 10 மணிக்கு போனோம் வேலைக்கு. போயிட்டு வரும்போது இப்போ 10-11 மணி ஆயிரும். நைட்டு வரும்போது பார்த்தோன்னா கோயிலிட்டு இருந்த எல்லாம் இருட்டாக இருக்குது. லைட் வெளிச்சம் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ ஊராட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லைட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு. அது பார்த்திங்கன்னா வெளிச்சம் நல்லா இருக்குது. இப்போ நடந்து போகிறதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே ஃபுல்லாக மண்ணாக இருந்தது. வழி ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னா சேறு சகதியாக இருக்கும். குழந்தைங்க நடந்து விளாட்றதுக்கு, பெரியவங்க நடந்து போகிறதுக்கு, வண்டியில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஊராட்சி தலைவர் வந்து ரோடு எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் குழந்தைய விளாட்றதுக்கு, வண்டியில் போகிறதுக்கு வர்றதுக்கு, சைக்கிளில் போகிறதுக்கு, பெரியவங்க நடந்து போகிறதுக்கு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டைம் மழை வந்தது. மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் மரங்க அது இதுன்னு போய் அடைச்சி தண்ணி ஃபுல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. அப்பநாயக்கன்பட்டியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததுடன் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் இன்று தண்ணீர் புகுந்தது. முழங்கால் உயரத்திற்கு வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள், குழந்தைகள் கடும் அவதியடைந்தனர். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏரிக்குள்ளே தூர்வாரி இப்போ குழல் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. மழை வந்தாலும் அந்த ஏரிக்குள்ளேயே தண்ணி போயிடும், வீட்டுக்குள்ளே தண்ணி வராது. இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்த ஊராட்சி தலைவருக்கு அம்பேத்கர் நகர் மக்கள் சார்பாக நன்றி. வணக்கம் சார். புதூரில் இடம் கொடுத்தாங்க. அங்கே அப்பனாக்கிம்பட்டியிலேருந்து தலைவர் வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்து நல்ல முறையாக இப்போ வீடு கலைஞர் எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க எங்களுக்குங்க. இப்போ வீடு வேலை நடந்துகிட்ருக்குதுங்க. அதுக்கு மண் குழி மேடெல்லாம் இருந்துச்சுங்க. ரொம்ப முள் இது எல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து மண்ணெல்லாம் கொட்டி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அங்கே மண்ணெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க மண் அப்புறம் நாய்க்கு வந்து தான் போராடி எங்களுக்கு மண் வாங்கி கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் தலைவருங்க.
எல்லாம் பண்ணாங்க. வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. நாங்கள் வந்து 3 குழந்தைங்க, 3 பசங்கங்க. நாங்கள் ஒரே வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோமுங்க. அவங்க 3 குழந்தைகள் வச்சுட்டு நாங்கள் தண்ணி சுந்தருக்கு எல்லாமே வசதி இல்லைங்க. எங்களுக்கு வீடு இல்லாமல் ஒரே வீட்டில் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோமுங்க. தலைவர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து இப்போ வீடு நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோமுங்க. புதூரில் வந்துங்க மண் கொட்டுறதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அங்கே தலைவர் வந்து நாங்கள் எத்தனையோ வேலை இருந்தாலும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. சார் வந்து எங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் முன்னாடியே என்ன இருந்தாலும் வந்து எங்களுக்கு பார்த்து என்னங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. சார் இல்லைன்னா எங்களால் இப்போ மண் கொட்டி வேலை செய்ய முடியாதுங்க. நாங்கள் 2 வருஷங்கள் கல்யாணம் முடிச்சாத்துங்க. எல்லாருமே ஒரே வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. ஒரே வீட்டில் இடஞ்சில்ல. இப்போ அந்த இடம் கொடுத்ததுனால இப்போ எங்களுக்கு வீடு கட்டி பரவாயில்லைங்க. சொந்தமாக எங்களால் வீடு கட்ட முடியாதுங்க. நாங்கள் ரொம்ப வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு கூலி, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதனால நாங்கள் இப்போ கலைஞர் வீட்டு இல்லத்தில் கொடுக்குங்காட்டி இப்போ எங்களுக்கு பரவாயில்லைங்க. மானியம் வரங்காட்டி இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கட்டிகிட்ருக்குறோமுங்க. உதவி பண்ண தலைவருக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்பநாயக்கம்பட்டியிலேருந்து பேசுகிறோம். என் பேர் கீதா. வீதி பைப்பு இத்தனை நாள் இருந்துச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு 3 பேர் 2 பேர் இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வீட்டு லைன் வந்ததுலேருந்து இதில் ஒரு ஆள் இருந்தால் போதுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. இப்போ பிரச்சனை இல்லைங்க, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. வீட்டு லைன் வந்ததுனால தலைவர் வந்து எங்களுக்கு வீட்டு பைப் வாங்கி கொடுத்துட்டாருங்க. எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இப்போ தண்ணி வசதி அப்புறம் ரோடு வசதி பண்ணி கொடுத்ததுக்கு தலைவருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அப்பநாயக்கம்பட்டி கிராமத்தில் அம்பேத்கர் நகரில் நான் குடியிருக்கிறேன். என் பேர் உத்தமராஜ். கடந்த 5 வருஷத்துமாக இந்த ஆட்சி நல்ல முறையாக நடந்துகிட்ருக்குது. ரொம்ப காலமாக வீதியில் வந்து நாங்கள் குடி தண்ணிக்கெல்லாம் போயிட்டுருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் பிடிச்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்போது நம்ம தலைவர் வந்ததுக்கப்புறம் சந்தைக்கு வந்து பொதுமக்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்லேயும் போய் சூலூர், களங்கள் இந்த மாதிரி ஏரியாவில் தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். அப்படி அப்புறம் நம்ம அப்பநாயக்கம்பட்டியிலேயே வந்து சின்ன சின்ன விவசாயிங்கள்லாம் அங்கங்கே வந்து காய்கறிங்க வச்சு விற்றுட்டு இருந்தோம். அப்படி அவங்களுக்கு ஒரு உதவியாக வார சந்தை வளாகம் வந்து ஆரம்பிச்சுட்டு மெர்க்குரி லைட்டெல்லாம் போட்டு நல்லா பிரமாதமாக ஃப்ளவர் பிளாக் போட்டு காய்கறிகளை வந்து சுத்தமாக வாங்கி பொதுமக்கள் பயன்படுத்தும் முறையாக அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வர்ற அந்த சிரமத்தையும் இப்போ நம்ம தலைவரமாக குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நன்றி. குப்பைத்தொட்டியை வந்து வச்சு கொடுத்தாங்க. இப்போ அதை விட ஒரு படி மேலே போய் டிராக்டர் மூலிமா ரெகுலராக வந்து குப்பை வந்து எடுத்துக்கிறாங்க. அதனாலேயுமே ஊர் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. ஊருக்குள்ளே பல ரோடுகள் போட்டு கொடுத்து சாக்கடைகளும் கட்டி கொடுத்தது மாதிரி மக்கள் இறுதி சடங்கு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் காத்திருப்போர் கட்டடம், தண்ணி டேங்கு, பைப் வசதியோட கைகால் கழுவுறதுக்கு தண்ணி வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பாதுகாப்புக்காக காம்பவுண்டும் கட்டி கொடுத்து அதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து கேட்ட நேரத்தில் எதையுமே நேரம் காலம் எதுவுமே பார்க்காம கட்சி சார்பு இல்லாமல் பொதுவாக எல்லாத்துக்குமே அவரோட முடிஞ்ச வரைக்குமே எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிகிச்சை தர்றதுக்கு இவங்களோட சிபாரிசு இல்லை சப்போர்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணி
நம்ம மக்கள் வந்து உதவி அடைஞ்சிருக்கிறாங்க. அம்பேத்கர் நகர் அப்பநாயக்கம்பட்டி அம்பேத்கர் நகர் மக்கள் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் செந்தில் பேசுகிறேன். 1வது வார்டு அம்பேத்கர் நகர் அப்பநாயக்கம்பட்டி. நாங்கள் வந்து ஜமாப்பு அப்பநாயக்கம்பட்டியில் ஜமாப்பு அடிச்சுட்டு இருக்கிறேன். ஜமாப்பு குழு கும்பாவுகளை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்து எங்கே வேணாலும் இப்போ கும்பாவு எங்கிட்ட அதிகமாக இல்லாதனால கும்பாவு 1, 2 தான் இருக்குது. நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே ஒரு மாரியாத்த நோம்பி நடந்ததுனால அதை வந்து வெளியூருக்காரை கூப்பிட்டு நாங்கள் சரி அவங்க ஒரு 4-5 பேர் வட்டு நம்ம அடிக்கலான்னு சொல்லி அளவாக அடிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு வந்து நம்ம அப்பநாயக்கம்பட்டி தலைவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிங்க கும்பாவுகளை நம்மளுக்கு கொஞ்சம் ஊரில் இல்லை அப்படின்னு சொன்னதை அவர் ஒரு 10-20 கும்பாவை எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு. அதனால் வந்து இப்போ எந்த நோம்பி இருந்தாலும் நம்ம உள்ளூரில் இருந்தாலும் சரி, அங்கே கோயில் மாரியாத்த நோம்பி இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து அந்த கும்பாவை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஊசம் இருக்குது. அந்த கும்பாவை இப்போ நாங்கள் அவரை வெளியேமே நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அதை வச்சு நாங்கள் போய் ஒரு ஜமா படிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது. அதனால் தலைவர் எங்களுக்கு பண்ணினது ரொம்ப ஒரு ஜமாப்பு இதுக்கு அப்பநாயக்கம்பட்டி நல்லா பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்பநாயக்கம்பட்டி தலைவர். அதாவது இந்த ஜமாப்பு வந்து இந்த கலை வந்து ஒரு கலை இதாக கம்மியாகிட்டு வருது. இளைஞர்கள் எல்லாமே இது வந்து ஒரு இதாக பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த கலை வந்து நல்ல அருமையான கலை. இந்த சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் வந்து நல்லா இதாக வருது. அது மாதிரி வந்து இந்த ஜமாப்பு இதையும் வந்து இனி வருங்கால வர்ற இளைஞர்களும் இதை கொஞ்சம் நல்லா இதாக பண்ணி கொண்டு வர்ற மாதிரி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு இதாக ஊக்கமாக எடுத்து கொடுத்துருக்காரு. அது இன்னமும் நாங்கள் வந்து ரொம்ப வளர்ந்து வர்ற மாதிரி நாங்கள் அதை முயற்சி பண்ணி கொண்டு வருவோம் ஜமாப்புக்கு. இதுக்கு வந்து நம்ம ஊராட்சி மன்ற தலைவருக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.